Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. காத்திருத்தல், வெயிட்டிங் டைம் ஒன்று இருக்குல்ல. இந்த வெயிட்டிங் பீரியட் தான் உண்மையிலேயே வந்து சுகமான பீரியட். காதலில் காத்திருப்பதே சுகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. சும்மா இருக்கிற டைம் மட்டும்தான் கற்றுக்கிற டைம். டைரக்டருக்கு ஒரு அரசியல் தலைவர் கூட தோற்ற பிறகு அவங்க நிறைய யோசிக்கிறதுன சந்தர்ப்பம் கிடைக்கும். மரணத்துடைய எஜ்ஜு வரைக்கும் போயிட்டால் மரணத்து மேலே உள்ள பயம் போயிடும். தோழியுடைய எஜ்ஜு வரைக்கும் போயிட்டால் தோழியுடைய பயம் போயிடும். சுந்தரராமசாமியுடைய ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேட்டை நாயுடைய தடத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கப்போ அந்த வேட்டை நாய் எங்கேயோ ஓடி போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி, நம்மளை பற்றி இங்கே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம மனுஷார் மாதிரி அடுத்த கடை வேலைக்கு போயிடணும். கனவுங்கிறது வந்து என்னென்னா, அது கனவுக்கு வந்துன்னா இன்பிட்வீனில் இருக்கிற எந்த ப்ராக்டிக்கலும் யோசிக்காது. கனவு கண்டதுக்கு என்ன ப்ராக்டிக்கல்? அந்த ப்ராக்டிக்கலை யோசிச்சிங்கன்னா கனவே காண முடியாது. இந்த மெக்னா ஸ்கூலில் ஒரு புக்கு வச்சுட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கால் வைங்க, புயல் வரும், இந்த இடத்துல வந்து இது அடிக்கும்னு சொல்லி. நான் ஊரில் இருந்து இப்போ புக்கோடையே வந்தோம். நான் சொல்லுவேன், நம்ம புக்கை நம்ம தான் எழுதணும். சரி, இவ்வளோ பெரிய டிரெக்டருக்கு இந்த காத்திருத்தல், வெயிட்டிங் டைம்னு ஒன்று இருக்குல்ல. இன்னும் வந்து உங்களோட தேடல் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஐ ஹேவ் டு கிவ் சம்திங் பெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல. அந்த வெயிட்டிங் டைம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இது நல்ல இதுதான் உண்மையிலேயே ஒரு இந்த வெயிட்டிங் பீரியட் தான் உண்மையிலேயே வந்து சுகமான பீரியடு. காதலில் காத்திருப்பதே சுகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் வந்து என்னென்னா என்ன நடக்குதுன்னே புரியாமல் இருப்பாங்க. ஓகே. என்னுடைய 92 நான் சென்னைக்கு வந்தேன். அந்த 8 இயர்ஸ் நான் என்ன பண்ணேன்? நம்மளை யாராவது வாட்ச் பண்ண போகிறாங்களா? சுதந்திரமாக நம்ம யாருன்னே தெரியாத ஒரு டைம் இருக்குல்ல, அது ரொம்ப அதான் சொல்லுவேன். எங்கள் அசிஸ்டன்ஸ் கூட நான் சொல்லிட்டே இருப்பேன், ஒன்ஸ் நம்ம கமிட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை ஒரு கேமரா வச்சு வாட்ச் பண்ணுற மாதிரி 24 மணி நேரமும் நம்மளை குறிச்சியான ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும். நீ என்றைக்கு ஜெயிக்கிறியோ அன்றைக்கி. அதனால் இப்போ கற்றுக்கிறதுக்கான டைம் எல்லாமே இப்போ தான் இருக்குது. லேர்னிங் பீரியடுங்கிறதே ஒரு புக்கு படிக்கிறதோ ஒரு படம் பார்க்குறதோ அது எல்லாமே இப்போ தான் முடியும். சும்மா இருக்கிற டைம் மட்டும்தான் கற்றுக்கிற டைம். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு புதுசு புதுசாக பண்ணுறதுக்கான டைம். அதனால் என்னன்னு தோணினாலும் நோட் பண்ணி வை, எழுதி வை. ஃப்யூச்சரில் அது வந்து கதையாக மாறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும். எனக்கு பாலாஜி சக்திவேல் சொன்னார். அவர் தான் எனக்கு வந்து நீ எழுதுற, எது நடந்தாலும் எழுதி வை, உனக்கு லைஃப்பில் நடந்த பல விஷயங்கள் வந்து கதை மாதிரி இருக்குடா, எழுது அப்படின்னார். அக்ரகுருசாவை வந்து கதை பண்ணுறதுக்கு வந்து அவருடைய பழைய நோட்ஸ் தான் அவர் கதை பண்ணுறதுக்கே ஃப்யூச்சரில் பயன்படுதும்பார். அதனால் நம்ம சும்மா இருக்கிற டைங்கிறது ஒரு டைரக்டருக்கு ஒரு அரசியல் தலைவர் கூட தோற்ற பிறகு அவங்க நிறைய யோசிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும். அமைதியாக அப்படியே வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணி அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு யுத்தத்துக்கு பிறகு, தோற்றதுக்கு பிறகு ஒரு பிளானிங்க்கு ஒரு டைம், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திரும்பி சரி பண்ணி வர்றதுக்கான ஒரு வீரனுக்கு எப்படி ஒரு படைத்தளபதிகளுக்கு ஒரு நாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு கூட இந்த மாதிரியான ஒரு டைம் இருக்கு இல்லையா, பர்ஃபெக்டாக அந்த தேடல் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். தேடல் இருக்கிற அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஆசைப்படுற இயக்குநர்களுக்கு, ஒரு கலைஞனுக்கு எப்பயுமே என்னென்னா இந்த டைம் இருக்கு இல்லையா, நம்ம படம் பார்க்கலாம், திரும்பி ஃப்ரீயாக வந்து பழைய விஷயங்களை கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம், இன்னும் புதுசு புதுசாக வர டேரக்டர்ஸ் யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டைம் தான் இன்னும் கொஞ்சம் கூட வந்து என்னென்னா நம்மளுக்கான ஃபுல்லாக சேகாரம் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ எதிர்பார்ப்பே இல்லை, இது நம்மளுடைய நேரம். எதிர்பார்த்தப்போ தான் இப்போ தான் நம்ம தான் வருவோமா வரமாட்டோமா, நல்லா இருக்குமா இருக்காதாங்கிற பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தானே உட்காந்துருப்பாங்க. அந்த அசந்த நேரத்தில் டப்புன்னு அடிச்சிடலாம். இது நல்லா இருக்கு. ஆமாம். சரி, இது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்லதாக கேட்டால் எனக்கு தெரியல, நம்மளை அதிகமாக கொண்டாடுவாங்க, தோளில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதே இது லைட்டாக பிசிறி தப்பிட்டுனா உடனே நம்மளை வந்து ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம், விமர்சனங்கள் கொட்டி எப்படி இது பண்ணுவாங்க. இந்த கிரிட்டிசிசம் பண்ணுறப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்குது சார்? அப்படி தான் இருக்கும், இந்த உலகம் அப்படி தானே இருக்குது. என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டயத்துக்கு பிறகு நல்ல கலைஞர்களை வந்து என்னென்னா அது வந்து அவங்கள நகர விடாமல் பண்ணிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கூட அவன் வந்து சரியாக இன்னும் கொஞ்சம் கூட நல்ல வேலை செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கலாம். அது எல்லாருக்குமே போய் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க முடியும். அது நம்ம வேலையும் கிடையாது. அது இருந்துகிட்டே தான் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட மாறும். தொட்டு இன்னும் ரொம்ப வேறு லெவலில் இப்போ ஏஐலாம் வந்துருச்சுல. அதனால் வந்து நம்ம நினச்சாலும் நினைக்காட்டினாலுமே விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நம்ம வாய்ஸ் மாதிரி பேசுகிறாங்க, நம்மளை மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. இதில் நம்மளே பண்ணிவிட்டோம், தப்பிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. அது நான் இல்லைங்க, ஏய் அது மேலே பழி போட்டும் போகலாம். அது என் வயசு இல்லைங்க சொல்லிக்கலாம்.
அதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இந்த காலகட்டங்க அதை வந்து ஒன்றும் பண்ணவே முடியாது. அது வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதோடு தான் போயாகணும். அதெல்லாம் தாண்டினது உங்களுக்கு மிக சரியான ஒரு வேலைங்கிறது. இது எல்லாத்தையும் கடந்தது மிக பர்ஃபெக்டான சரியான ஒரு வேலையை மட்டும் செஞ்சால் போதும். பதில் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. மணி சார் ஒரு தடவை கௌதமுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன ஒரு வார்த்தை நான் கேட்டேன். நிறைய பார்க்காத, அதெல்லாம் வேலையை மட்டும் பாருன்னு சொன்னார். உங்களை நல்லது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த விஷயத்தையாவது முழுமையாக 100% ஒத்துக்கிட்டதா இந்த உலகம் இருக்கா? இல்லை. எதையாவது சொல்லுங்கள், எதையாவது ஒன்று, கடவுளை, காந்தியை, ஏதாவது ஒரு படத்தை முழுமையாக அப்படி தாங்கன்னு சொன்னவங்க யாராக இருக்காங்களா? இந்த உலகம் எப்பயுமே 2ஆக பிரிஞ்சிருக்கும். அதில் பிரசஞ்ச கணக்கு இருக்கும். 60-40 இருக்கலாம், இல்லை 80-20 இருக்கலாம். எல்லாரும் ஒருத்தன் கொண்டாடிட்டா ஒரு ரைட் அங்கே போன மாதிரி சொல்லுவான். ஏன் இதை இவ்வளோ கொண்டாடுறாங்க, அந்தளவுக்கெல்லாம் இல்லையே அப்படி சொல்கிறதுக்கு ஒருத்தன் வருவான். அதனால் வந்து நிறையவும் ஒரு விஷயம் பெருசாச்சுன்னா டென்ஷன் ஆகி படம் பார்க்க போவாங்க. ஏய் என்னென்னமா சொன்னீங்க பாப்பண்டா. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், இப்போ சமீபத்தில் மஞ்சுமால் பாய்ஸ் படம் இவ்வளவு ஹிட்டானதுக்கு பிறகு போய் பார்த்தான். நான் நிறைய படம் பார்க்குறவன் தான், என்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவன் தான். ஏன்னா நான் படம் பார்த்தேன் அப்படி ஒன்றும் இல்லையே என்ன நிறைய கேட்டான். அவனுக்குள்ளே இருக்கிற ஈகோலாம் வெளியில் வந்துருச்சு. இது என்னதான்னு பார்த்துருவோம். இதை போய் இத்தனி கோடியா தமிழ்நாட்டில் எவ்வளோ பண்ணுதா, போடு படத்தை போடு. கயிறை முதல்ல இழுத்தாங்கல்ல மாப்பிள்ள, கயிறை அங்கே இழுத்தாங்களடா, அப்போ நான் பிடிச்சிட்டேன், பின்னாடி கயிறு இழுக்க போகிறாங்கன்னு. நீ முத படம் பார்க்க போகிறப்ப இதில் உனக்கு தெரியுமா? இப்போ எல்லாத்தையும் கேள்விப்பட்ட கதை கேட்ட படம் பார்க்கும்போது இந்த ஒரு சிலது கிச்சு முட்டை சொல்லுவாங்கல்ல விளையாட்டா, எவ்வளோ கிச்சு முட்டினாலும் சிரிப்பு வரலையே அப்படிமா. அவனை என்ன பண்ண முடியும்? நல்ல சாப்பாடு அப்படி சாப்பிட்றான்னு சொன்னதுக்கு பிறகு தான் பிரச்சனையே. நீ நல்ல சாப்பாடுன்னு சொன்ன, பிளைனாக போய் சாப்பிட்டா நல்லாக்கடா நைஸ் அப்படி சொல்லியிருப்பான். இப்போ நீங்கள் பில்டப்பே பிரச்சனை. அது மாதிரி தான் நம்மளும் பல பில்டப் கொடுத்து தான் மாட்டிக்கிறோம். பழைய பேட்டியை தூக்கி கட் பண்ணி தூக்கி போட்டு 2-4 அடித்து தூக்கி இது பண்ணி முடிஞ்சு போச்சு. பிளைனாக அமைதியாக நிம்மதியாக எந்த சவாலும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன விரும்பணுமோ அதோட கூட அது இருக்கும். இவ்வளவு சவால்களோடையும் நான் வந்து ஒரு படத்தை வந்து ரசிக்க வைக்கணும், பார்க்க வைக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் ராஜமௌலி சார்லாம் இப்போ இந்தியாவில் ஒரு மனுஷன் நின்று செய்கிறாரு ஒவ்வொரு படத்துக்கும். ஆனால் நீ எந்த படம் எடுங்க, பாகுபலியே எடுத்தாலும் சரி தான். நெக்ஸ்ட்டு டெபுளாரா 2 பேரா வரட்டும் பார்த்துறோம். இதில் பார்க்குறேன் ஒவ்வொரு முறையும் நீ எத்தனை பெரிய மலையேறுங்க அவனையும் சமமாக பார்த்து கேட்பான். அப்புறம் சார் நெக்ஸ்ட்டு இப்போ தானே முடிஞ்சிருக்கு, இவ்வளோ பெரிய பேர் அற்புதம் நடந்திருக்கு. ராஜமௌலியெல்லாம் சார் நெக்ஸ்டெல்லாம் கஷ்டம். ஏன்டா சவால் விடுற? நீ எப்பயாவது அவன் வந்து ஏதாவது நிகழ்ந்துன்னுங்கிற ஒரு சும்மா இருக்கிறவனுக்கு என்ன போட வேண்டியது தானே பிட்ட. கரெக்ட் தான். அது இதெல்லாம் தாண்டி தான் வாழணும். ஆமாம், அது ரொம்ப ட்ரூ. எங்கள் பெரியண்ணா ஒரு தடவை சொன்னார் ஊரில், ஏங்க உங்கள் அண்ணன் படம் தம்பி படம் வந்து போடல பொறுக்கே வந்து படம் பெருசாக போகலன்னு சொல்கிறாங்களே. அண்ணன் சொன்னார் கடையில் உட்காந்துட்டு, சரி வா நீ சென்னைக்கு கிளம்பிப்போ, நீ ஒரு ஓடாத படத்தை எடுத்துரு, நான் ஒத்துக்கிறவனே. கிட்டு படம் கூட எடுக்க வேணாம், ஓடாத படம் எடுக்கிறதுக்கே ஒரு எனர்ஜி வேணும்ல. ஊர்லேருந்து கிளம்பி வரணும், வந்து இங்கே ஒரு படம் வாங்கணும், ஒரு படம் எடுக்கணும், அதுவே எனர்ஜி தானே. இன்றைக்கி இருக்கிற நம்மளை ஏன் பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி இவ்வளோ பண்ண அந்த மேஜிக் எல்லாமே நம்ம தானே நிகழ்த்தணும். கண்டிப்பாக அதுக்கே ஒரு எனர்ஜி இருந்திருக்கணும்ல, ஒரு நேர்மை இருந்திருக்கணும்ல, இல்லையா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ உங்கள் தம்பி இதில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. உங்களை வந்து விட்டு கொடுக்காம ஒன்று பண்ணியிருக்காங்கல்ல உங்கள் அண்ணன். எஸ். ஸோ அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் வருது அப்படின்றப்போ உங்கள் கூட நிறைய பேர் நின்றுருப்பாங்க. அதில் முக்கியமாக சூர்யா சார் வந்து மறக்கவே முடியாது, உங்களோட ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. 100%. எஸ். அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க? அந்த டைமில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக அவர் இருந்தார்? இன்ஃபேக்ட் அவங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு யார் டேரக்டர்னு கூட கேட்காம கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. 100% சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்படி தான் அவர் மட்டும் இல்லை, சூர்யா சார் அந்த நிமிஷத்தில். அதுக்கப்புறம் நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, நிறைய நம்ம கூட இருக்க பழகிற. நான் சமீபத்தில் வெற்றிமாறன் பற்றி கூட சொன்னேன் ஒரு பேட்டியில். அப்படி தான் எல்லாமே நம்ம கூட அப்படி தான் இருப்பாங்க. என்னன்னு தெரில, ஏதோ சம்திங் கொஞ்சம் நான் என்ன இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன சார் கண்டுபிடிக்கல அவங்கள பற்றி? அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பியூராக போகிறேன்னு அர்த்தம். கொஞ்சம் நல்ல மாதிரி நடித்து உலகத்தை நம்ப வைக்கிறோம்.
நான் நல்லவன்னு சொல்றேன் தான் சார் நல்லவன் கிடையாது. நான் நல்லவன் இல்லை, நான் கெட்டவன் அப்படின்னு நீங்க வெளிப்படையா சொல்றீங்கன்னா இதுலயே தெரியுது நீங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றது. லைஃப் ஆஃப் லிங்குசாமி அவர்கள் நீங்க எடுத்தா அதுல உள்ள ஒரு முக்கியமான நிகழ்வுகள் பத்தி பேசியிருக்கோம். உங்களுடைய வாழ்வியல்ல இருந்து நாங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான இன்டர்வியூ எல்லாம் கண்டிப்பா கிடையாது சார். ஆனால் அது நினைக்கல. இன்னுமே லைஃப்பில் எனக்கு கான்ட்ரவர்சியான இன்டர்வியூன்னு எதாவது இருக்க போதா? அதெல்லாம் சொன்னேன். லைஃப்பில் பார்த்துடணும். மரணத்துடைய எட்ஜ் வரைக்கும் போயிட்டால் மரணத்து மேலே உள்ள பயம் போயிடும். தோழியுடைய எட்ஜ் வரைக்கும் போயிட்டால் தோழியுடைய பயம் போயிடும். எல்லாத்தையும் கண்ணில் ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அப்படி தான் எல்லாமே. நத்திங். இதை பெரிய ஞானி மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்க வேணாம். பர்சனலாக சொல்கிறேன். எனக்கு இந்த காலகட்டத்தில் நான் எல்லாத்தையும் பார்த்ததுனால பர்சனலாக சொல்கிறேன். அதனால தான் அடுத்து வர்றவங்களுக்கு இது ஏதாவது வகையில் வந்து சின்ன பயன்படும், இதில் வந்து லேசாக எடுத்துப்பாங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம், அப்படியே கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வந்து லைஃப்பில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறதும். சமகாலத்தில் இருக்கிற இயக்குனரோடய நான் பேசிகிட்டு இருக்கேன், சினிமா தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். இது என்ன பெரிய ஒரு நத்திங். டேக் திஸ். நான் திருப்பி உங்ககிட்ட நான் கிரிட்டிசிசம் பற்றி கேட்டேன் சார். ஏன் அப்படின்னா இப்போல்லாம் சோஷியல் மீடியா ஒரு சின்ன ஹேட் கமெண்ட் கூட நம்மளால தாங்கிக்க முடியல. ஸோ இப்போ நிறைய புகழ்ச்சியோட உச்சத்தையும் பார்த்த ஒரு மனுஷர் நீங்க, நிறைய கிரிட்டிசிசத்தையும் தாங்கின ஒரு மனுஷர் நீங்க. ஸோ உங்ககிட்ட தான் ரைட்டா இருக்கும் இந்த விஷயத்தை பத்தி கேட்கறதுக்கு அப்படின்றனால தான் நான் திருப்பி ரிப்பீட்டேட்டிவா அதை பத்தி நான் கண்டிப்பா கேட்டேன். ஸோ திஸ் இஸ் வெரி நைஸ். நீங்க சொன்னது கடந்து போயிடணும், எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமாவே தெரிய போறது இல்லை அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இயல்பான ஒரு விஷயமா ஷேர் பண்ணிக்கலாம் சார். அடுத்தடுத்து என்னென்ன அதுக்காக வந்து என்னன்னா வந்து ரொம்ப ஞானி மாதிரி பேசி விட்டுறவும் கூடாது. சுந்தரராம் சாமியுடைய ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேட்டை நாயுடைய தடத்தை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த வேட்டை நாய் எங்கேயோ ஓடி போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி. அதனால் நம்மளை பற்றி இங்கே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம மனுஷார் மாதிரி அடுத்த கட்ட வேலைக்கு போயிடணும். அதுதான் வெரி. அதனால தான் அவரால் சொல்ல முடியுது நெக்ஸ்ட் போ அப்படின்ட்டு சொல்ல முடியுது. மாஸ்டர் அவர் சொல்லிட்டார். நான் கூட ப்ராக்டிக்கலாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் வேலை பார்த்த பிறகு தான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்த முடியும். அதனால் வந்து என்னென்னா வெறுமனே வந்து இந்த மாதிரியான சொற்கள் மட்டுமே கிடையாது, அது செயல்லையும் அடுத்த கட்டமாக எடுத்துகிட்டு போகணும், செய்யணும், போயிட்டே இருக்கணும். உங்களுடைய பிரதர்ஸ் உங்களுக்கு உங்கள் ஃபீல்டில் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி ஆரம்பிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஹவு டிட் தட் ஹேப்பன்? ஒரு எல்லாமே வந்து பெரிய பிளானை நாங்கள் ரொம்ப பச்சைப்படுத்தனமாக விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது தான். ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் விளையாட்டாக தான் ஆரம்பிக்கும். அப்படி தான் ஆரம்பிக்கணும். ஓகே. முதல்ல வந்து ரொம்ப ஒரு கனவுங்கிறது இருக்குல்ல, பறந்தா அப்படி இருக்கும், அந்த ஆசை தான் பஸ்ஸு. அந்த மாதிரி தான் நான் ஊரில் இருந்து வரும்போது என்னென்னா இந்த ப்ராக்டிக்கலை பற்றிலாம் யோசிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் கனவு. ஊருக்கு எப்படி போவோம், அங்கே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க, அதுக்கு எவ்வளோ பணம் ஆகும், அதெல்லாம் யோசிச்சோம்னா அந்த கனவு காணவே முடியாது. நான் அசிஸ்டன்ட் இருந்தப்போ ரூமில் உட்காந்துட்டு யார் ப்ரொடியூசரு, அது எவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, எத்தனை கோடி, அதெல்லாம் யோசிக்காமல் அது யாராவது வருவாங்களா மாட்டாங்களா தெரியாமையே ஒரு பேப்பர் பேட் எடுத்துகிட்டு எழுதுவோம். உண்மையாக இப்படி வந்து சேரவன் எல்லாமே எழுதியிருப்பான். ஓகே. பிசி ஸ்ரீராம் தான் கேமராமேனு, தோட்டாதனி ஆர்ட் டைரக்டரு, இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் ஹவுஸு வந்து நம்ம ஆலயத்தில் படம் பண்ணுறோம், இல்லை மெட்ராஸ் டாக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனியில் போய் படம் பண்ண போகிறோம், இவங்க வரப்போகிறாங்க, இதுக்கெல்லாம் இவ்வளோ ஆகும். உண்மையிலே ஆகுமா ஆகாதுன்னு தெரியாது. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு பாவனை. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே என்னென்னா ஒரு மேப்பு வந்து என்னென்னா ஒரு அதுலேருந்து தான் தொடங்கும். அது நடக்குமா நடக்காதா, பர்ஃபெக்டான ஃபிகர் அப்போ போடுறோமா அப்படிலாம் தெரியாது. அவங்களே அதுக்கு வந்துடுவாங்களா அது கூட தெரியாது. அது மாதிரியான பாதி வருவாங்க, வேற எங்கேயாவது நடந்துடும். உங்கள் நம்பிக்கையை அது நான் வந்து ஏதோ ஒரு வகையில் ஃபஸ்ட்லேருந்தே வைக்கணும். அப்போ நானும் போஸும் அது ப்ராக்டிக்கலாக இல்லையோ, சாத்தியமாக இல்லையான்னு தெரியாது, ஆனால் கனவுலாம் அப்படி தான் இருக்கும். எங்கள் ஊரில் இருக்கிற ஆற்றுல படுத்துட்டு ஒரு வானத்தை பார்த்துக்கிட்டே ஒரு சினிமா போகிறோம், சினிமாக்குள்ளே போயிட்டு படம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மூடு அப்போவே இருக்கும். அவர் ஒரு டைட்டில் சொல்லுவார், அதுக்கும் நான் ஒரு கதை சொல்லுவேன். இது நிஜம். இது நான் சினிமாவில் வர ஷார்ட் மாதிரி வந்து நான் வந்து சும்மா கற்பனையில் சொல்ல, இது நிகழ்ந்திருக்கு. பாலைவன ரோஜாக்கள்னு ஒரு டைட்டில் சொல்லுவான். ஃபியூச்சரில் படம் கூட வந்துச்சு. அதுக்கு நான் ஒரு கதை சொல்லுவேன். எந்த போஸ்டரை பார்த்தாலும் இமீடியட்டாக எனக்கு கதை தோண்டிடும். டகடகடகன்னு அதுக்கு ஒரு கதை எனக்கு ஒன்று தோணும். முதல்ல வந்து அங்கே இருக்கிற படம் பார்க்காமே படம் பார்த்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதை சொல்லுவோம். அதுக்கு 4 ஆடியன்ஸ் இருப்பான். படம் பார்த்துட்டு வந்து ஒரு கதை சொல்லுவோம். நீ கதை சொன்ன மாதிரி இல்லைடா படம்னு சொல்லுவாங்க. இப்படி தான் தொடங்கும். ஒரு சின்ன குழந்தைங்க வந்து அப்பாவுடைய சட்டை போட்டுட்டு அந்த மாதிரி நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளும் என்னென்னா அப்படியே வந்து சின்ன ஒரு அப்படி இருப்போம். அதெல்லாம் சிம்டம்ஸ்.
இப்போ வந்து இளையராஜா இவ்வளோ பெரிய ராஜா சாராக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு பூட்டில் ஒரு கம்பியை கட்டி கிளங்குன்னு ஒரு வாசிச்சினேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி அது அவருடைய உள்ளே இருக்குது. அது ஃப்யூச்சரில் வரப்போகிறதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் அது மாதிரி நம்மளுடைய கனவுங்கிறது வந்து என்னென்னா, அது கனவுக்கு வந்துன்னா இன்பிட்வீனில் இருக்கிற எந்த ப்ராக்டிக்கலும் யோசிக்காது. கனவு கண்டதுக்கு என்ன ப்ராக்டிக்கல்? அந்த ப்ராக்டிக்கலை யோசிச்சிங்கன்னா கனவே காண முடியாது. இப்போ இருக்கிற இந்த இடத்துலேருந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் என்னுடைய பிரச்சனையெல்லாம். ஆனால் என்னுடைய ட்ரீமுங்கிறது வேறு இடத்துல இருக்கும். இப்போது நீங்கள் தள்ளி வைக்கணும். மறுபடியும் ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது இவ்வளவு கேப்பில் நம்ம ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருப்போம். இப்போது எல்லாமே லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா கனவே கிடையாது, பல கேள்விகள் தான் வரும். நம்மளே கூட லாஜிக்கல் மைண்ட் அடிக்கடி தூக்கி கழட்டி வச்சிடணும். அந்த லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா நம்மளுக்கு பயம்தான் வரும். ஓகே, லாஜிக்கலாக ரொம்ப யோசிக்கக்கூடாது. அதுக்காக வந்து என்னென்னா, இந்த கனவுக்கும் நடுவில் ஒரு பெரிய உழைப்பு இருக்குது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்குது, ஒரு அன்பு இருக்குது, ஒரு தியாகம் இருக்குது. சில தூக்கங்களை விடணும், பசியை விடணும், இன்னும் கொஞ்சம் கூட கற்றுக்கணும், சரியான நண்பர்களை சரியான ஆட்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கணும். ஓவர் ஈகோ, அந்த ரொம்ப போர்ஸான ஒரு உடனுக்குடனே எடுக்கிற முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடணும். கொஞ்சம் தெய்வ அனுகிரகம் இருக்கணும், லக்கும் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு முடிவு செஞ்சு உங்கள் கனவுக்கான நேச்சரே க்ரியேட் பண்ணி மழை பெய்யும்னா மழை பெய்யும். எல்லாமே வந்து அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அமைஞ்சு அப்படி கரெக்டாக கொண்டு வந்து அப்படியே வந்து கொடுக்கும். அது வந்து உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. நான் எவ்வளோ உழைச்சேன் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படிலாம் நீங்கள் அப்போ சொல்லவே மாட்டீங்க. அது கஷ்டமே இருக்காது, ரொம்ப இயல்பாக இருக்கும். அந்த நிகழ்வு எல்லாமே உங்களுக்கு நம்மளுக்கு இது வரைக்கும் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப இயல்பாக நிகழ்ந்துருக்கும். அந்த தாட்டும் இயல்பாக வந்திருக்கும். ரொம்ப போர்ஸராக எந்த தாட்டையும் கூட நம்ம பண்ணக்கூடாது. அது தியானம் மாதிரி தான். ரொம்ப இயல்பாக அழகாக இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கணும், ஒரு பெரிய ஒரு கனவு ஒண்டியும் உள்ளே போட்டு வச்சிடணும். அப்புறம் சின்ன வெயிட்டிங்கில் இருக்கணும். அது காலம் டைம் எடுத்துக்கும், நேச்சரும் எடுத்துக்கும். அது ஒரு நல்ல ஃப்ளோவில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கதை கொடுக்கும், நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு சேர்க்கும், அப்படியே வந்து நல்ல டெக்னீஷியன்ஸ் வந்து சேர்த்து விடும். அது இயல்பாக நடக்கும், அதில் எந்த சிரமமும் இருக்காது. ஓகே, எதையாவது நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ தெரியுமா நான் கஷ்டப்பட்டேன்னு சொன்னால் ஜனங்களுக்கு கஷ்டப்பட போகிறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப வந்து கடக்கு முடக்குன்னு அங்கே ஆகும்போதே தெரியுது ஏதோ ஃப்ளோவில் மிஸ் ஆகுதுன்ட்டு. அது போய் சேர இடமும் அப்படி தான் இருக்கும். அதனால் ரொம்ப ஃப்ளோவோட ரொம்ப மனசோட வெயிட் பண்ண வேண்டியது தான். இப்போ வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் லிங்குசாமி வந்து படங்கள் எடுத்ததை கடன் ஆகிட்டானாமே, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காமே, அதெல்லாம் அவங்களுக்கு தான். எனக்கு சென்னைக்கு வந்தப்போ லெஃப்ட் எது ரைட்டு எதுன்னு தெரியாத ஒரு ஆள் இந்த சென்னையில் இந்த அலுவலகத்தில் ஒரு அலுவலகம் கிடைக்கிற அளவுக்கு, ஒரு வீடு கிடைக்கிற அளவுக்கு, ஒரு ஆஃபீஸு அட்ரஸ்ஸு, ஒரு முகவரி கிடைக்கிற அளவுக்கு எந்த யாரையுமே தெரியாமல் வெட்ட வெளியில் வந்து ஒரு கனவோட வந்து அவனுக்கு ஒன்று கிடைச்ச மாதிரி, அப்போ என்னுடைய நம்பிக்கைங்கிறது எந்த லெவலில் இருந்திருக்கும், அதே நம்பிக்கை இப்போ எந்த லெவலில் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் இந்த பயம், என்ன மேலே உள்ள கூடுதலாக குறைச்சலாக உள்ள மரியாதை எல்லாமே அவங்களுக்கு தான். போயிடுச்சாமே எல்லாமே, அவருக்கு எல்லாமே இப்போ தோத்துட்டாராமே, படம் எடுத்து கமலஹாசன் படத்தில் வந்து டோட்டலாக போயிடுச்சாமேங்கிற கேள்வியெல்லாம் பதில் எல்லாமே அவங்களுக்கு, அவங்களுடைய டிஸ்கஷன். அது என்னுடைய டிஸ்கஷன் கிடையாது, என்னுடைய பேஜஸில் அது கிடையாது. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த மெக்னா ஸ்கூலில் ஒரு புக்கு வச்சுட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கால் வைங்க, இந்த இடத்துல புயல் வரும், இந்த இடத்துல வந்து இது அடிக்கும்னு சொல்லி. நான் ஊரில் இருந்து இப்போ புக்கோடையே வந்தோம். நான் சொல்லுவேன், நம்ம புக்கை நம்ம தான் எழுதணும், நம்ம புக்கை நம்ம எழுதுறதுக்கான நேரம் இது. அதனால் வந்து என்னென்னா அப் அண்ட் டவுனு வந்தது பிறகு சொல்லுவாங்க, சார் நீங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது சார்னு. யாருக்கு தெரியும்? நான் ஒரு ஷார்ட் எடுக்கிறப்போ அடுத்த ஷார்ட் எடுக்க போகிறப்ப என்ன சார் அவசரப்பட்டு கேட்டாங்க, நான் சொல்லுவேன் கேமராமேன்ட்ட, நான் ரீமேக் கார்டு எடுக்கிறேன், ஃபஸ்ட் டைம் தான் நானும் எடுக்கிறேன், இனிமேல் தான் எனக்கே தெரியும், நான் தான் இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி அடுத்து என்னங்கிறது வந்து கொஸ்டின் மேலே நீங்கள் எதுக்கு இவ்வளோ யோசிச்சுட்ருக்கீங்க? லைஃப்பில் வந்து எனக்கு காலம் இருக்குது, நம்மளுடைய கனவு இருக்குது, நல்ல நண்பர்கள் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேரை நம்ம சந்திச்சிருக்கோம், எவ்வளோ இந்த உலகத்தை ஒரு உலகத்தையே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு பேரன்பு, ஒரு உழைப்பு, ஒரு நல்ல ஒரு நிகழ்ந்த மாதிரி இன்னும் அடுத்து நிகழும். கண்டிப்பா நிகழும். 100%. Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velacheri, Cropate and Thiruvallur. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க.